அங்க மக்கள் இன்னைக்கு வீடியோல சண்டே சமையல் அமெரிக்கால இருந்து எப்போதும் மீன் வறுவலுக்கு போடக்கூடிய மசாலாவை போடாம இது போல போட்டு பாருங்க. டேஸ்ட் சூப்பரா இருக்கும். சின்ன வெங்காயத்தை பொடியா கட் பண்ணி மிக்ஸி ஜார்ல போட்டுக்கோங்க. சின்ன துண்டு இஞ்சி, 5 பல்லு பூண்டு, 5 பச்சை மிளகாய், 2 டேபிள் ஸ்பூன் மிளகாய் தூள், 1 டேபிள் ஸ்பூன் காஷ்மீரி சில்லி பவுடர் கலருக்கு போட்டுருவோம். இது கூடவே 1/4 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சத்தூள், 2 கொத்து கருவேப்பிலை, 1 டேபிள் ஸ்பூன் குருமிளகு, லெமன் ஜூஸ் கொஞ்சமா புழிஞ்சு விட்டுக்கோங்க. கூடவே 3 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் ஊத்தி 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு உப்பு போட்டு இது கூட கொஞ்சமா கொத்தமல்லி போட்டு தண்ணி ஊத்தாம நல்லா இது போல ஃபைன் பேஸ்டா அரைச்சு எடுத்துக்கோங்க. அரைச்ச மசாலாவை ஒரு பவுல்ல போட்டுட்டு கட் பண்ணி வச்சிருக்க மீனை இதுல போட்டு நல்லா பரட்டி விட்டுடலாம். மீன் நல்லா கிறிஸ்பியா இருக்கிறதுக்காக இது கூடவே 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு அரிசி மாவு, 2 கொத்து கருவேப்பிலை போட்டு இது எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டு அமுக்கி வச்சிடலாம். உப்பு காரம் எல்லாம் செக் பண்ணிக்கோங்க. கொஞ்சம் தூக்கலா இருக்கட்டும். இப்ப இதை நல்லா ஊற வச்சு ஃப்ரிட்ஜ்ல 1 மணி நேரத்துக்கு வச்சிருவோம். இந்த மீனை தோசை தவால போட்டு நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்துடலாம். தோசை தவால கொஞ்சமா எண்ணெய் ஊத்தி மீனை போட்டு நல்லா லோ ஃபிளேம்ல வச்சு நல்லா பொன்முருவலா ஃப்ரை பண்ணி எடுத்துருங்க. ஒரு மூடியை போட்டு இதை மூடி வைங்க. அப்பதான் நல்லா கிறிஸ்பியா வேகும். இப்ப மீன் ஒரு பக்கம் வெந்துச்சு. இதை திருப்பி போட்டுருவோம். இதே போல 2 பக்கம் திருப்பி போட்டு ஃப்ரை பண்ணி எடுத்துடலாம். இப்ப மீன் வறுவல் ரெடி ஆயிடுச்சு. இந்த சம்மர்ல குழந்தைங்க எல்லாம் வீட்டுல இருப்பாங்க. அவங்களுக்கு என்ன மாதிரி டிஷ் எல்லாம் வேணும்னு சொல்லிட்டு மறக்காம கமெண்ட் பண்ணிருங்க. அதெல்லாம் அடுத்தடுத்த வீடியோல போட்டுடலாம் மக்களே.